வணக்கம் மக்களே, இனிக்கான ரீகேப் பார்க்கலாமா? மறுபடியும் வழக்கம் போல் காலையில் வந்து என்ன ஆச்சுன்னா 4:30க்கெலாம் எழுந்துட்டேன். காலை மிகலாம் படிக்க உட்காந்துட்டேன். ஒரு 2 டீட்டெயில் படித்து முடித்தேன். படித்து முடிச்சுட்டு 2 டீட்டெயில் முடிச்சிட்டேன்னா அப்படியே தூங்கி வாங்கியிருந்தேன். 6 to 7 எப்படி போச்சுனே தெரில. டக்குன்னு போயிடுச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, மயக்கமாக இருந்தது. 7 to 7:30 ஒர்க் அவுட்டை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு சாப்பிட்டு கடை ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூலுக்கு போனோடனே கொஞ்சம் நார்மலாக ஆச்சு. பட் ஃபஸ்ட்டு 2 பீரியட் சரியான தூக்கம். அப்படி தூக்கம் வருது. எப்படின்னா அப்படி தூக்கம் வருது. ஓகே, அப்படியே தூங்கிட்டு ஃபஸ்ட் ஹவர் தமிழ் செம்ம தூக்கம் தூங்கிட்டேன். செகண்ட் ஹவர் இங்கிலீஷ் அது சரியான தூக்கம் தூங்கிட்டேன். மேக்ஸு சிஎஸ் ஹவரில் யாருமே வரல. வாழ்க்கையை எடுத்துட்டேன். என்னடா இவர் சிஎஸ்ஆர் வரவே மாட்டேறாரு. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒருத்தர் மேக்ஸ். அப்போ தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்து உட்காந்து மேக்ஸ்லாம் போட்டுருந்தேன். சாப்பாடு எங்கள் அம்மா வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஃபஸ்ட்டு அவர் கெமிஸ்ட்ரி சார் வந்தார். சும்மா ஜம்முன்னு விவசாயம் நடத்தினார். குறிச்சு கொடுத்தாரு, போயிட்டார். அதெல்லாம் படித்தாச்சா. 7th திருப்பி மேக்ஸ் வந்தார். மேக்ஸ் சார் சும்மா ஜம்முன்னு வந்து போட்டார். ஜம்முன்னு நாங்கள் எழுதிட்டோம். அப்புறம் ஃபிசிக்ஸ் சார் வந்தார். ஃபிசிக்ஸ் சார் வந்து ஃபிசிக்ஸ் நடத்தினார். காது கிட்ட கத்தி மறுபடியும் ஓகே அது முடிச்சிச்சா. அண்ட் தென் ஆல்சோ 8th ஹவர் நாங்கள் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் எழுதிட்டு லைக் ஆல்சோ நாங்கள் வீட்டுக்கு வந்து சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். நான் அதெல்லாம் வந்து மிஸ் பண்ண மாட்டேன். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு முக்கியமான எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். லைஃப்பில் யாரையுமே ட்ரூவாக நம்பிடவே கூடாது. ஏன்னா நம்ம ட்ரூவாக இருக்கிறதுனால நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம். விட்டு போனாங்கன்னு சொல்லி கஷ்டப்படவே கூடாது. அவங்க விட்டு போனதை ஃபீல் பண்ண வச்சு நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கணும். ஒருத்தவங்க உண்மையாக இருக்காங்கன்னு சொல்லி ஓவராக நம்பிடக்கூடாது. யாரையுமே நம்பக்கூடாது. ஓகேயா? நீ யாரு? ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ் தட் வில் பெயிண்ட். உன்னை உயர்த்தும் தொழிலை மட்டும் உபயோகமாக செய். உன் நேரத்தை வீணடிக்கும் தொழில்களை நீ செய்தால் அது உன்னை மன உளைச்சலுக்கு உண்டாக்கி உன்னை கீழ்நோக்கி தள்ளும். அந்த தள்ளுவதை நீ வந்து தவிர்க்கணும் என்றால் கிளியராக இருக்கு. எதிலுமே நினைக்காத. You faced a lot of people in the world. Some may be like that. அவங்க கூட இருந்துகிட்டே துரோகம் பண்ணலாம், இல்லாமல் துரோகம் பண்ணலாம், பேசி துரோகம் பண்ணலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணலாம். நிறைய எப்படி சொல்கிறது, வாழ்க்கையே வந்து பிரச்சனையாக தான் சுற்றிட்டு இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காத. அவன் இஷ்டத்துக்கு அவன் சோகத்துக்கு அவன் தான் லிரிக்ஸ் ரைட்டரு. அதுக்கு மடக்கி தட்டி போட்டுனே இருக்கணும். இன்னைக்கு போனால் நாளைக்கு வரும். எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவனுடையது. இஃப் யூ லூஸ் உனக்காக நில்லு, எது வேணும் சொல்லு, சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு, அசராத தில்லு இருந்தா நீ சொல்லு, என் ஆளு ராஜா நீ என் கூட நில்லு. கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும். ஆனா ஆசை அடக்கிட முடிஞ்சா எல்லாம் கலகலடிகள் கிடக்கும் அப்படின்னு ரஜினியும் ரெசிபியில் பாடியிருக்காரு. அதனால இன்னைக்கு தொலைஞ்சது நாளைக்கு இதோட டபுள் மடங்காக கிடைக்கணும்னு நம்பி இன்னைக்கான வீடியோஸ் மாதிரி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, தமிழ் கைடு வாங்க மறந்துட்டேன்.